Hi friends, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலுக்கு கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? திவாலி பெயிண்டிங்னு சொல்லலாம். தீபாவளிக்கும் இந்த பெயிண்டிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நார்மலாக கூட இந்த பெயிண்டிங் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அதுக்கு வந்து ஒரு ட்ராயிங் ஷீட் எடுத்திருக்கேன் பெருசு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த ட்ராயிங் ஷீட்டை வந்துட்டு அந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஒட்ட போகிறோம். ஓகேவா? அந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிறேன். அப்படி அந்த ட்ராயிங் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே கார்ட்போர்டுக்கு மேலேயே இந்த பெயிண்டிங்கை ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் வந்துட்டு ட்ராயிங் ஷீட் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஒட்டியாச்சு. அடுத்தது இப்போ பெயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேலட் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச எத்தனை கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அத்தனை கலர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து அட்ராக்டிவாக இருக்கிற கலர்ஸாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலர்ஸாக எடுத்துக்கிறேன். ஒரு 10 கலர்ஸ் கிட்ட நான் எடுக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு பெயிண்ட் டப்பாவே தூக்கி வச்சுட்டேன். என்னென்ன கலர் எடுக்கிறதுன்னு எனக்கு முன்னாடியே ஐடியாலாம் கிடையாது. ஸோ நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற எத்தனை கலராக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். பிளாக்கு, ப்ரௌன் அந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி லைட் கலர்ஸாகவும் இருக்கணும், நல்லா பளிச்சுன்னு இருக்கிற கலராகவும் இருக்கணும். அந்த மாதிரி கலர்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 10 கலர்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஸ்பாஞ்ச் பெயிண்ட் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸ்பாஞ்ச் பெயிண்டிங் தான். ஸோ அதனால் இந்த ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அந்த பெயிண்டில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணிட்டதுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தாலும் நீங்கள் நிறைய பெயிண்ட் செலவாகும். ஸோ கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ட்ராயிங் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி அங்கங்கே டிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு கலரும் அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் மிச்ச எல்லா கலருக்குமே இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா கலருக்குமே வந்துட்டு தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பாஞ்சை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே டிப் பண்ணி நம்ம அந்த ட்ராயிங் ஷீட்டுக்கு மேலே பக்கத்தில் வந்துட்டு எல்லா கலரையும் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பிடிச்ச கலர் எந்த கலர் வேணால் எடுத்து நம்ம பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம பெயிண்ட் ப்ரஷ்ஷு ஆர் வந்துட்டு ட்ராயிங் ஆர்ட் அந்த மாதிரி எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஹாப்பி பர்த்டே அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காச்சும் கொடுக்க போகிறீங்க, அவங்களோட நேம், அப்படி இல்லைனா வெல்கம் போர்டு, இந்த மாதிரி நிறைய இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து திவாலி டைமில் சரி திவாலி பெயிண்டிங் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு திவாலிக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா? நேற்று ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. சாரி, நேற்று வந்து எனக்கு வெளியில் போயிட்டோம், அதனால தான் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக நான் வந்துட்டு வீடியோ போட்டுடுறேன். ஓகேவா? அண்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஸ்கூல்லாம் வந்துட்டு ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. நேற்றே வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஸ்கூலுக்கு தேவையான கிராஃப்ட் என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்கூல் கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் இதுக்கப்புறம் நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹாப்பி திவாலி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பென்சில் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி மேலே வந்து அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ ப்ரஷ் பென் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து பெயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெயிண்ட்டை வச்சு கூட நீங்கள் மேலே எழுதிக்கலாம். ஒரு தின் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு பிளாக் பெயிண்ட் வச்சு கூட நீங்கள் வந்து அதுக்கு மேலே எழுதிக்கலாம். என்கிட்ட வந்து ப்ரஷ் பென் இருந்துச்சுங்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணி எழுதிட்டேன். ஓகேவா? அவ்வளோதான். இது வந்துட்டு நார்மலான ஒரு பெயிண்டிங். ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் இதில் லைட் செட்டப் பண்ண போகிறேன். ஓகே, லைட் செட்டப் பண்ணிவிட்டு நம்ம நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் தீபாவளி டைம்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஐடியாவும் ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ரைஸ் லைட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஆன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி தான் எரியும். ஸோ இதை நம்ம பிரிக்கும் போது பெருசாக கிடைக்கும் நீளமாக. இப்போ நம்ம அதை வந்து எங்கெல்லாம் நம்ம ஒட்டணுமோ அந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டதுக்கப்புறம் ஆன் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதை கொஞ்சம் இந்த மாதிரி வளைச்சி கேர்வாக வந்து ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் அப்படி மடங்கி இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி வளைச்சி ஒட்டிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து லாஸ்ட்டு லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். லைட்லாம் வீட்டில் இருக்கிற லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த தீபம் விளக்கெல்லாம் ஏற்றுவீங்க இல்லையா, விளக்கு ஏற்றுற டைமில் இருட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து வெளிச்சமாக இருக்குது. ஸோ வெளிச்சமாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த லைட் செட்டப் அவ்வளோ தெரியல. ஆனால் இந்த கலர்ஃபுல் பெயிண்டிங்க்கு லைட் ஆஃப் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் இந்த மாதிரி நார்மல் பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நார்மலாக பெயிண்ட் பண்ணிவிட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி வெல்கம் போர்டு அப்படி இல்லைனா யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் அப்படி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பெயிண்டிங் மட்டும் வேணால் செஞ்சு பாருங்கள். லைட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லைட் இருக்கவங்க இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் நைட்டில் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டேன். நைட்டில் இருக்கிற மாதிரி
ஃபுல்லாக இருட்டாக வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி நானுமே வந்து பார்த்திங்கன்னா பகலில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு லைட் ஆஃப் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம பகலில் பார்க்குறத விட இருட்டில் நைட்டில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? நான் வந்துட்டு ஜன்னல் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் ஜன்னலில் வந்துட்டு கண்ணாடி அப்படிங்கிறதுனால அந்த விண்டோலேருந்து ஷேடோ அடிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கூல் வீடியோஸ்லாம் ஸ்கூலுக்கு தேவையான கிராஃப்ட் வீடியோஸ்லாம் வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோலாம் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.